அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஒரே ரத்தத்தினால் கர்த்தர் தோன்ற பண்ணியிருக்கிறார். எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் நல்லவங்க கர்த்தரை ஏற்றுப்பாங்க, ஒரு புறஜாதி ஜனமா இருக்கலாம், நல்ல குணநலன் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் மீது இப்படி பலதான் வரலாம். பிராக்டிக்கலா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நானும் அறிந்து ஊழியம் செய்வோமானால் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். வேதத்திலிருந்து நான் உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுறேன் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 1 ராஜாக்கள் புத்தகம் வாசிக்க வேண்டாம். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, யோசபாத் ராஜாவும் ஆகாபும் பாருங்க அசீரிய ராஜாவுக்கு எதிராக, சீரிய ராஜாவுக்கு எதிராக புறப்பட்டு போய் சண்டை நடக்க போயிட்டு இருக்கிறான். அப்ப சீரிய ராஜா சொல்றான் பாருங்க, அவனுடைய படைத்தலைவர் 32 போர் படைத்தளபதியை பார்த்து சொல்றான், நீ யாரோடு கூட மோதாத, சண்டை போடாத, ஒரே ஒரு ராஜா ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா ஒருவரோட மாத்தம் போட்டு போதும், முழு பணைய சரங்களாயிருந்து சொல்லி அனுப்புகிறான். அங்கே என்ன நடக்கிறது? யோசபாத் என்பவன் யூதா ராஜா, பாருங்க ஆகாப் இஸ்ரவேல் ராஜா. அவன் 10 கோத்திரத்துக்கு சொந்தமானவன், இவன் 2 கோத்திரத்துக்கு சொந்தமானவன். அவன் வடக்கு ராஜ்யம், இவன் தெற்கு ராஜ்யம். ஆனால் புறப்பட்டு போய் இங்க யோசபாத்தை பார்த்து ஆகாப் சொல்லுகிறான், நீ என்ன பண்ணு, என்னை போல வேஷம் தெரித்துக்கொள், நான் உன்ன மாதிரி வேஷம் தெரிச்சு கொள்றேன். போய் சண்டை போடுறான்னு போய் சண்டை இடும் பொழுது ஏற்கனவே சீரிய ராஜா சொன்ன நிமித்தம் அவன் படைத்தளபதிகளால் நேர பார்த்து என்ன பண்றான், இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி யோசபாத்தை நோக்கி பாருங்க, வாள் எடுத்துக்கொண்டு வில் எடுத்துக்கொண்டு நேரம் அவனை போய் பார்க்க கொலை பண்றதுக்காக போயிட்டான். பதறி துடிக்கிறான் யோசேப்பு ராஜா, ஐயோ நான் இல்லைன்றான். கர்த்தர் அவன் தெரிந்து கொண்டு யூதாவின் ராஜாவாக இருந்தபடியினால் தேவன் அவனை வேறு பிரித்து காப்பாற்றி பாருங்க, ஒருவன் அதாவது அம்புகளை எய்கிறான் பாருங்க, அதை ஆகாப் ராஜா அவனுடைய சந்துல பாருங்க காதுல வந்து குத்தி அவன் இறந்து போகிறான். என்ன சொல்லி அனுப்புகிறான் பாருங்க, யாரு? சீரிய ராஜா. ஒரு படைத்தலைவன் எல்லாத்தையும் கொண்டாத தேவையே கிடையாது, நம்மள ஒரே ஒரு இஸ்ரவேல் ராஜாவை மட்டும் நீ கொண்டா போதும்னு சொல்லி அனுப்புறேன். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், பிசாசு பலிபீடத்தில் நிற்கிற ஊழியக்காரர்களே பாருங்க, ஊழியம் செய்கிற இவாஞ்சலிஸ்டா இருக்கலாம், நீங்க ப்ராஃபட்டா இருக்கலாம், யாரா இருக்கலாம், 5 ஊழியம் செய்கிறவராக இருக்கலாம், ஒருவேளை ஊழியமே இல்லை ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், முழங்கால் போடிட்டு இப்படி கர்த்தருக்குன்னு வேறு பிரிக்கப்பட்டு நீங்க பிரயாசப்படுகிற பிரயாசத்துக்கு விரோதமா பிசாசு போராடுமே தவிர விசுவாசிகளை டிஸ்டர்பே பண்ணாது பிசாசு. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க நீங்க நினைப்பீங்களாடா? அவனுக்கு தெரியும் இது மண்டே டு சாட்டர்டே சினிமா பார்க்கும், கெட்ட வார்த்தை பேசும், எல்லாம் ரவுடித்தனம் பண்ணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும், அதோட எல்லாத்தையும் மறந்துடும். அவனுக்கு தெரியும் உங்களை விட என்ன விட. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நீங்களான அப்படி அல்ல. காலையில ஜெபிக்கிறோம், மத்தியானம் வேதத்தை வாசிக்கிறோம், சாயங்காலம் மீட்டிங் நடக்கிறோம், எதையாவது ஒன்று ஆண்டவருக்கு செய்யும் நடக்கிறோம். அவனுடைய டார்கெட் பூரா சீரிய ராஜா எப்படி இஸ்ரவேல் ராஜா மட்டும் டார்கெட் பண்ணி சொன்னானோ அது போல முன்னணியில் நிற்கிற உங்கள் மேல் என் மேல் தான் கண் வைக்கப்பட்டிருக்கின்றது வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நான் சொந்த கதை சோதனைலாம் சொல்லலை, எதை சொன்னாலும் வேதத்தில் பொறுத்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுவேன். இப்பொழுதும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம், தேவன் உங்களிடத்துல சொல்லும்படியாய் சொன்ன காரியம் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி பிற்பாடு இந்த ஊழியத்துக்கு என்று உங்களை வேறு பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி ஆலோசனை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு, உன் இளமை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. This means witness to God and witness to the world. Second one, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் நீ என்ன பண்ணு, ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வார்த்தையை பற்றி அசதியாயிராதே. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளை சிந்தித்துக் கொண்டிரு, இவைகளை நிலைத்திரு, உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாரு. இவைகளை நீ செய்வாயானால், இவைகளை இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாய். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதிலிருந்து நான் உங்களுக்கு சில காரியங்களை கர்த்தரிடத்தில் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மாதிரியா இரு, அதான் ரொம்ப முக்கியம். விட்னஸ் ஃபர்ஸ்ட் WWF அப்படி சொன்னேன்.
பிசாச பாக்ஸ்ல WWE அந்த அந்த சேனல்ல இருந்து சண்டை போட்டு எதிர்த்து ஜெயிக்கிறாங்களோ, நீங்களும் பிசாசை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவனை ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்படி ஜெயிக்காவிட்டால் உங்களுடைய ஊழியம், என் ஊழியம் மிக அதிகமாய் கர்த்தருடைய சன்னிதானத்துல வளர்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டியது கர்த்தர் தேவனுடைய சித்தம். அதான் நம்முடைய கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஆலோசனை மறந்து போகக்கூடாது. சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி எல்லாம் ஊழியம் செய்ய முடியாது. அது ரொம்ப முடியும். இல்லைங்க நான் கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்னை பத்தி யார் சாட்சி சொல்லணும்? பிஷப் பால் தருவாங்க. நீங்க எங்க வீட்டம்மாவை சொல்லணும். நல்ல வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்காரு ஆலோசனை தேவையில்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு முதல்ல அவங்க சாட்சி சொல்லணும். அப்புறம் யார் சொல்லணும்? என் பிள்ளைங்க சொல்லணும். திரும்பி என்னுடைய சபை மக்கள் சொல்லணும். அப்புறம் தான் டைஸ் உலகம் அதெல்லாம் அப்புறம் தான் முதல்ல. நான் அடிப்படையில் பலிபீடத்தில் ஊழியம் செய்யற ஒரு போதகர். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா ஆர்ச்சி பிஷப் அதெல்லாம் பெரிய தலைவரும் அதான் அப்புறம் தான். அதெல்லாம் முக்கியம் இல்லை. அடிப்படை நம்மளுக்கு அடிப்படை அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் பல மாடி கட்டடங்கள் அது எழுப்ப முடியும் என்பது உங்களுக்கு எனக்கு தெரியும். 10 மாடி 100 மாடிலாம் கட்டுறாங்கன்னா எவ்வளவு ஆழமா அஸ்திவாரம் போடப்பட வேண்டும். மணல் மேல் கட்டப்பட்டவர்களா இல்லாதபடி கிறிஸ்துவாகிய ஞான கண்மலை மேல் உங்களுடைய அஸ்திவாரம், ஊழியம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய காரியம், நம்முடைய வேலை ஸ்தலம், நம்முடைய படிப்பெல்லாம் இருக்குமானால் வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை என் ஆண்டவரை சேரும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. காசு நல்லா சினிமா பார்க்க ரெக்டார் படம் பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த காலத்துல பார்த்தது ஞாபகம் வச்சது அப்படி மாத்திக்கலாம். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கணும். அதனாலதான் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 1:8 கர்த்தருடைய மனுஷன் அழகா எழுதுகிறான், பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளா இருக்கீங்க. எது சமாரியா, எது எருசலேம், எது யூதேயா? முதல்ல இருக்கிற ஒரு குடும்ப சாட்சி ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்கு சபை, அது ஒரு எருசலேம். நீ வாழுகிற நீங்க இருக்கிற பட்டணம், அது பாருங்க, அது ஒரு யூதேயா தேசம். சமாரியா, உலகம் முழுவதும் கர்த்தர் போட்டு வரும்போது சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சி இல்லாம வேலையை நடக்காது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தார். பையன் கேட்டாப்பா, அடிக்கடி பேய் பேயின்னு சொல்றீங்களப்பா, ஒரு பேய் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது நம்ம அப்படின்னு கேட்டான். இது ஒரு பெரிய மேட்டரோட. நேரம் வீட்டுக்குள்ள போ, லெப்ட்ல திருப்பு, கிச்சனுக்கு போ, அந்த நைட்டி போட்டு ஒரு வேலை பார்க்கும்போது அதான் பேயின்றாரு. நேரம் திரும்பினா போனா, ரைட்ல போனா, லெப்ட்ல போனா, நேரம் கிச்சன்ல போய் பார்த்தான். என்ன தெர அடிச்சவங்க அம்மா. அப்பா பேயை பத்தி விசாரிச்சேன், பேய் உள்ள இருக்குன்னாரு. அடுப்பா வந்துச்சாங்க அந்த அம்மா. பேய பூதத்தை பார்த்திருக்கேன்னு கேட்டு, பேய் உள்ளியா தாண்டா இருக்கும். நேரம் போ, ஈஸி சேர்ல பானையை வயிற்றுல கவுத்து போட்ட மாதிரி ஒன்று உட்காந்துருக்கும் பாரு, அதுதான் பூதம்னு சொன்னாரு அந்த அம்மா சொல்லிச்சாங்க. சாட்சி முதல்ல வீட்டுல முதல்ல உங்களுக்கு ரொம்ப அவசியம். இந்த சாட்சி இல்லாம நீங்க ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துல வாழ முடியாது, வேலை செய்யற இடத்துல கூட நீங்க பரிணமிக்க முடியாது, நீங்க படிக்கிற இடத்துல கூட சாட்சி இல்லாம இருக்க முடியாது. நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் கவர்மெண்ட்ல, இந்த டிரான்ஸ்போர்ட்ல. அப்ப ஆபீஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டீ டைம் காலைல 10 மணிக்கு காஃபி வரும். அப்படியே குடிச்சிட்டு அந்த போனோம்னா ஒவ்வொரு செக்ஷன் அப்படி பார்க்க போனோம்னு சொல்லுவாங்களேன். அந்த உட்காந்து தம் அடிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் கட்டணத்தை போட்டு பேசி கேள்வி பண்ணிட்டு இருப்பான். நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா ஊழியக்காரனும் வரல. அப்பதான் ஒரு இவாஞ்சலிஸ்டா இருக்கிறேன். ஆனா நான் போன உடனே என்ன பண்ணுவான், ஃபாதர் வந்துட்டாங்க அப்படின்னு சிகரெட்டை வேகமா அணைச்சி கீழே போடுவான். பேசாம அவன் கெட்ட வார்த்தையில பேசாம ஜோக் அடிக்காம பேசாம இருப்பான். நான் அவனெல்லாம் சொல்றது இல்லை, சிகரெட் குடிக்காத அப்படிலாம் படம் ஒன்றுமே சொல்லலை. உங்களையும் என்னையும் பார்த்து நீங்களும் நானும் நடமாடும் பல்கலைக்கழகமா இருப்பேன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் மாறிடுவோம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. தெரியும், ஃபாதர் கிட்ட பேச மாட்டாரு, கெட்ட பேச மாட்டாரு, தம் அடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு, அப்படி அவங்களுக்கு தெரியுது. அதனால யார்ட்டையும் அவசியம் பேச மாட்டோம். இதை பார்த்தனோட தன்னால பண்றோம். இது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில படிக்கிற இடத்துல கட்டடிச்சுட்டு வெளியே சுத்துறது, அப்படி இல்லாம வேலை செய்யற இடத்துல 8 மணி நேரம் வேலை பார்க்காம மீதி நேரம் வெளியே சுத்தி இது பண்றது, கதை அடிக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆகாது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சாட்சி இல்லாம உலகத்தையும் வாழ முடியாது, குடும்பத்தையும் நடத்த முடியாது, படிக்க முடியாது, வேலை செய்யறதுல இருக்க முடியாது, சபையும் நடத்த முடியாது, சபையில் விசுவாசியாவும் இருக்க முடியாது. ஊழியர்கள் எல்லாவற்றுக்காகவும் சாட்சி ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. ஃபர்ஸ்ட் ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தருடைய வேத வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, நான் வருமளவும் நீ வாசிக்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் ஜாக்கிரதையா. The another one word of God. முதல்ல சொன்ன விட்னஸ் சொன்னேன், அடுத்தது word of God, கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல எதை காட்டிலும் யாரை காட்டிலும் இந்த பரிசுத்த வேதம் இருக்கு பாருங்க, இதை விட ஒன்று பெருசா இல்லைங்க. நான் உன்னை வாழ வைப்பாமா, கடைசி வரை கூடவே இருப்போம்மா, அடுத்த முன்னாடி போயிருப்போம், உன்னோடு கூட வாழ்வேம்மா, இடையில டைவர்ஸ் கொடுக்க சரியில்லை வேலை செய்ய, அப்படி இப்படிதான் உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது.
ஆனா கர்த்தருடைய வேதம் மட்டும் மாறாது. வசனம் இருக்கா? 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தேவரீருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். அல்லேலூயா. God has ordained, consecrated and anointed his word, everything better in this world. இந்த உலகத்துல எதை காட்டிலும் யாரை காட்டிலும், சூரியன் சந்திரன் கர்த்தர் பாருங்க, எவ்வளவு பெரிய வானம், எவ்வளவு பெரிய பூமி, எவ்வளவு பெரிய சூரியன், இதெல்லாம் காட்டிலும் எப்பேற்பட்ட எதை காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தை மிஞ்சி அதை மீறி எதுவுமே பெருசு இல்லை. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுகிறான், நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு. நீ ஏதோ உங்கள்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டா படிச்சிருக்கலாம், பக்கத்துல உங்க குடும்பத்துல அனுபவம் இருக்கலாம், அதை சொன்னா ஒண்ணு வேலை நடக்காது, வர்றவங்க ஆறுதல் படுத்த முடியாது. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆபிரகாம் இப்படி விசுவாசித்தான், இப்படி இருந்தான், அவனுக்கு சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? அவனுடைய உள்ளம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறபடியினால் அக்னி பாருங்க வேலை செய்ய ஆரம்பிச்சது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஏன்? ராத்தியும் படைச்ச கர்த்தர் எப்படி படைச்சாரா? முதலாவது வெளிச்சம் உண்டாக கடவுதுங்க, வெளிச்சம் வந்துச்சு. வானம் உண்டாக கடவுதுன்னு உடனே வானம் வந்துச்சு. வானத்துல செஞ்செல்லாம் வைக்கிறார். யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் பேசுகிறார், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை இயேசுவானவர், அது போய் கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். கிரியைக்கு தேவனுடைய கிருபை இந்த உலகத்தை உண்டாக்கினது. அல்லேலூயா. எப்படி சொல்றீங்க? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அழகாக பேசினாங்க. யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது. 1:14 சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்ம இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. சக்தியில இருந்தா மாத்திரம் தான் அகப்பையில வரும்னு உலகம் சொல்லுகிறது. இருதயத்தின் நினைவு வாய் பேசுன்னு உலகம் சொல்லுகிறது. எதை கேட்டால் நீங்க வேத வசனத்தை சொல்வீர்களானால், வேத வசனத்திலிருந்து நீங்கள் பாருங்க ஆலோசனை சொல்வீர்களானால், இந்த வசனம் கிரியை செய்யும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வசனத்தை ரொம்ப முக்கியம். என் சபையில பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தர் நான் சொன்ன முதல்ல வந்து, இனிமேல் தினமும் காலையில் என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்காம ஜோம் பண்ணாம வேலைக்கு போக கூடாது, ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு. எல்லாரும் யாரெல்லாம் பண்ணுவீங்க? கை வைத்து, இல்லை கை வைத்து. அவன் நேரம் என்ன பண்ணா, ஒரு நாள் வீட்டுக்கு போனான், சர்வீஸ் முடிஞ்சிருச்சுது. வாரத்தில் இடைப்பட்ட ஒரு நாள்ல போய் வேலைக்கு போற வாசல் பேர் நினைச்சான், ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர்கிட்ட கையை வைத்தணும், வாக்கு பண்ணணும், வேதத்தை வாசிக்காம ஜெபிக்காம போக கூடாதுன்னு ஓடி போய் முழங்கால் போட்டான். அன்றே காப்பாத்துங்க, பத்திரமா காப்பாத்துங்க, போக்க வந்து ஆசிரியர் எல்லாம் சொல்லிட்டு ஜாப் முடிச்சு பைபிள் படிப்புன்னு நேரம் பைபிள் படிச்சான். 3 இருக்கு பாருங்க, அது மாதிரி ஓலைச்சுவடி போட்ட மாதிரி எடுத்து பார்த்த உடனே வேகமா படிச்சிடணும், திறந்து பார்த்தா அங்க எடுத்தவொன்னு வசனம் வந்தது, யூதாஸ் 4 நின்று கொண்டு செத்தான் அப்படின்னு வசனம் வச்சு. பார்த்த உடனே அதாடா புறப்பட போகும்போது யூதாஸ் 4 நின்று கொண்டு செத்தான்னு வசனம் வச்சு பைபிளை முடிட்டான். சரி மறுபடியும் படிக்காம போயிடக்கூடாது, மறுபடியும் திறந்து படிச்சான். என்ன போட்டு தெரியுமா? முதல்ல நீயும் போய் அப்படியே செய்யும் அப்படின்னு வசனம் வந்துச்சு. நானும் யூதாஸ் மாதிரி சாக முடியுமா, தூக்கப்பட முடியுமான்னு மூடி வச்சுட்டான். மறுபடியும் பார்த்தான், செய்வதை சீக்கிரமாய் செய்யணும் இந்த வசனம் வந்து. அப்ப அப்படி வந்துடக்கூடாது, வேதத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும். புதிய ஏற்பாடை ஃபுல்லா முதல்ல வாசிக்க, அது யாராக தான் சரி. பிற்பாடு பழைய ஏற்பாடு வாசிக்க, உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், விளங்க ஆரம்பிச்சிடும். கர்த்தர் வார்த்தை உங்களை மாற்றும். ஏன் தெரியுமா? யோவான் 14:26 ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றவாளன் தானே நான் உங்களுக்கு போதித்ததை எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரா, நினைப்பூட்டுவார் என்று எழுதப்பட்டிருக்கார். அப்ப வேதவசனம் உங்களுக்கு படிச்சுட்டீங்க வைங்களேன், வேக சத்தியம் சொல்லிட்டு ஆண்டோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஆவியானவர் இயேசுவானவர் 3 வருஷம் இந்த உலகத்துல செய்த ஊழியத்தை, அவர் பிரசங்கித்த அத்தனை உபதேசங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் நினைப்படுத்த ஆரம்பிச்சிருவோம். ஆவியானவர்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களுக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் பக்கத்துல இருக்கிறார், எப்படி தெரிஞ்சிருந்தாங்க. இயேசுவானவர் அவர் பக்கத்தில் வலது பாசத்தில் பரிந்து வச்சு கொண்டார், அதுதான் எங்களுக்கு தெரியுமே. But the Holy Spirit of living God is conducting us in His word. இன்னைக்கு உலகத்துல உங்களை என்னையும் தேவனுடைய ஆவியானவர் தான் நடத்துகிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த ஆவியானவரை மகிமைப்படுத்த வேண்டியது, கனப்படுத்த வேண்டியது ரொம்ப கடமையா இருக்கிறது. ஆவியானவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை பண்ண முடியாதுன்னு சொல்லுகிறார். அப்ப இயேசுவானவரே பாருங்க, பிதாவை சொல்லுகிறார், என் நாமத்தினால பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியார் தேற்றவாளன் தானே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொல்லி சென்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு யோவான் 14:26 அழகாய் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதி வச்சிருக்கார். அப்ப அதிகமா வேதத்தை வாசிக்கணும். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ரொம்ப அதிகமா எப்படி சொல்றது, திருநெல்வேலியில சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா சாப்பிட்டீங்கன்னு தெரியல, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அது மாதிரி இந்த வேத வசனத்தை வாசிக்கணும்னா எனக்கு சாந்தி ஸ்வீட்ஸ் அல்வா சொல்றேன். உட்கார்ந்தா இன்னைய வர ஒரு புக்கை வாசிக்காம எந்திக்கிறதே இல்லை.
நீங்க முழு நேர ஊழியக்காரங்க, அதனால வாசிப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. நான் வேலை செஞ்ச நாட்கள்லயே சின்ன பாக்கெட் பைபிள் ஒன்று கையில் வச்சிருக்கேன். திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க வீடு ஒரு 2 கிலோமீட்டர் தான். மெயின் ரோட்ல இருக்கிற சர்ச் எல்லாமே அங்கதான் இருக்குது. அது இப்பதான் நல்ல லைட்லாம் பக்காவா போட்டாங்க. அதே மாதிரி முன்னாடி ஒரு குண்டு பல்பு தான் இருக்கும். ஒரு அப்படியே ஒரு கம்பி கைப்பிடிக்கிறது கம்பி தான் இருக்கும். அதில் சாஞ்சு நின்று அந்த பாக்கெட் பைபிள் எடுத்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கொலோசியர் வாசிச்சு முடிச்சிருவேன். 1 தசைக்கு வாசிச்சு முடிச்சிருவேன். ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை. நானா தேர்னா நானா படிக்க நினைச்சேனா? கிடையவே இல்லை. தேவன் உங்கள் இருதயத்தில் அந்த விருப்பத்தை வைப்பார். இல்லையா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏனென்றால் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ளே உருவாக்குகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், கவர்மெண்ட் வேலை ரிசைன் பண்ணிட்டேங்க, கத்தருக்காக வந்துட்டேங்க, அப்படி பெருமை அடிச்சுட்டே கிடந்தேன். ஒரு நாள் ஒரு மண்டையில் ஒரு போர்டு போட்டார் ஆண்டவர், நீ ஏன் வேலையை விட்ட? ஆமாண்டவர், நான் தான் அவனை விட வச்சேன். இல்லையே, நான் தானே கைது போட்டு வேலை வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அங்க பார்த்தா போய் படிச்சு பாரு, பிலிப்பியர் 2:13 படிச்சு பார்த்தா தெரியுது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளையும் உங்களுக்குள் உருவாக்குகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு நீங்களா வரல, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிறைவாக்கும்படி உங்களை நான் ஏற்படுத்தினேன்னு சொல்லுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அவர் நீங்க சும்மா வந்து உட்கார்ந்துட முடியாது, நடக்காத காரியம். காடஸ் சோசன் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசியா இருக்கிறாங்க, சும்மா வந்தாங்க, நான் கிடையவே கிடையாது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கற்றுக்கொண்டு கொள்ளும். அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபம் உங்கள் வாழ்க்கையில் வரும். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அது சாட்சி தேவை. அடுத்தது வேத வசனம் தேவை. இன்னையில இருந்து போய் கர்த்தரை தேடணும். 1 மணி நேரமாவது அவருடைய சமூகத்தில் அவர் கழிக்கணும். பல பாசஸ் ஃபெலோஷிப்ல உலகம் வந்து நான் பேசுவேன். அப்பெல்லாம் நான் கேட்கிற கேள்வி, ஊழியக்காரங்கிட்ட ஊழியக்கார மாட்டேன், அந்த விசுவாசம் கேட்கிறேன், வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டி அப்படிதான் கேட்பேன். நான் முதல்ல அவங்க சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் வந்தாரு, நம்ம பிஷப் ரொம்ப பாராட்டுவாருட்டு, ஐயா ஞாயிற்றுக்கிழமை 3 ஆராதனை, திங்கட்கிழமை அந்த பிரான்ச் சர்ச்சி, செவ்வாய்க்கிழமை இந்த பிரான்ச் சர்ச்சி, அடுத்தது அப்புறம் பைபிள் ஸ்டடி, வேலைக்கிழமை புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, வியாழக்கிழமை ஹவுஸ் விசிட்டி, வெள்ளிக்கிழமை அது, சனிக்கிழமை இது, ஃபுல்லாக போயிட்டே இருந்தாரு. சொன்னார், பரவாயில்ல, நான் பாராட்டாங்க, நல்ல ஊழியக்காரனு சொல்லுவார் நினைச்சார். எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டு சுகத்தில் காத்திருக்கீங்க நான் கேட்டேன். அப்படி யோசிச்சார். ஏன் டிராவல்லே பைபிள் வச்சிருவாங்க, அப்படி டங்ஸ்ல பேசிட்டு போயிடுவாங்க. அப்படி எடுபடாது. சாதாரண ஆண்டவர் கேட்கிற 1 மணி நேரம் என்னோடு கூட நீ விழித்திருந்து ஜெபிக்க முடியாதுன்னு கேட்கிறார் கர்த்தர். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை நோக்கி தான் அந்த வார்த்தை வருகிறது. 5 மணிக்கு நான் வந்து திருச்செந்தூர்னு சொன்னேன். மிக பிரம்மாண்டமான ஒரு இந்து கோயில் இங்கே இருக்குது, உங்களுக்கு தெரியும். தீபாவளி பண்டிகை அந்த கடற்கரையில் சூரியனை ஏதோ சம்சாரம் ஏதோ பண்ணான்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஊர்ல நான் இந்து கல்ச்சர் வளர்ந்தாலும், நான் வளர்ந்தாலும் பிராமின் அக்ரஹாரத்தை தான் வளர்ந்தாலும், அந்த ஆச்சாரம் இன்னும் அப்படியே தெரியாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சாப்பாடு மற்ற விஷயத்தெல்லாம் காலையில 5 மணிக்கு என்ன பண்ணுவது தெரியுமா? சஷ்டியை நோக்கின்னு பாட்டு பாடு உலகத்துல. 6 மணிக்கு அல்லாஹ் அக்பர் கேட்குறா இல்லையா? உலகத்துல தேவனை அறியாத ஜனம் கல்லையும் மண்ணையும் கும்பிட்றவனே காலையில் 5 மணிக்கு எரிச்சு கும்பிட்றான், 6 மணிக்கு எரிச்சு கும்பிட்றான். நீங்களான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன், அதற்கு முன்பாக தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து காத்திருக்க வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. இவ்வளவுதான் சத்தமா? அதிகாலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே என்னுடைய சன்னிதானத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார் மோசே. 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யாத்திராகம புத்தகத்துல கர்த்தர் சொல்றார். 30 லட்சம் ஜனங்கள் நடத்துறதுக்கு அவன் பெரிய எம்ஏ பாரக்காலம் படிக்கலாம். அவனோட குவாலிஃபைடு தெரியுமா? மந்த நாவு திக்கு வாய். கரெக்டா இல்லையா? முறுமுறுத்த ஜனங்கள் அவனை பேசி திட்டி ஏதாவது சொன்னான்னு அப்படி பேசுறவங்க எல்லாம் போய் கலந்து பேசுவான். இவன் பேசுறதே உனக்கு ஒன்றும் கிடைச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வச்சு 30 லட்சம் ஜனங்களை கத்த நடத்துறதுக்கு சீக்ரெட் ஒண்ணுதான். அதிகாலையிலே ஆயத்தமாகி சீனாய் மலையிலே என்னோட சன்னிதானம். அப்ப 5 மணிக்கு முன்னாடி எந்திக்கணும். இப்போ டெய்லி என்னோட சர்ச்சை சொல்லிட்டு இருக்கேன். தினமும் பாலி பிள்ளைங்க வருவாங்க. 21 days பிரேயர் நடந்துட்டு வா. எத்தனை மணிக்கு முடிச்சேன்? நேற்று 6, இன்னைக்கு தூங்கிட்டேங்க. சரி பரவாயில்ல போ, நாளைக்கு 5:30 எழுந்திரும் சொல்லி விடுது. ஒரு 10-12 பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சீக்கிரமா 5 மணி 5:30 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பண்ணிட்டு அடுத்து தூக்கி அவங்க பிரச்சனை 8 மணி நேரம் தூங்கு, அப்புறம் கிளம்பி ஸ்கூல் போட்டு வேலைக்கு ஓடுன்னு சொல்லியிருக்கேன். காலையிலே தேவ சமத்துக்கு நீங்க போறீங்களா பாஸ்டர்? ஆமா.
5 மணிக்கு தேவ சமூகத்தில் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர். எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் சொல்லலாம், ஊழியர் பெருக பெருக தேவை பெருகு, பிரச்சனையும் தலைக்கு மேலே வருது. உங்களுக்கு தெரியும், நீங்க அறியாதது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மேற்கொள்றதுக்கு உண்டான என்ன தெரியுமா? நீதிபதியின் புத்தகத்தில் அழகான கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, அதிகாலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். உண்மையா நீங்க அவரை சிநேகிச்சீங்கன்னா அதிகாலையில் தேட ஆரம்பிச்சுருவீங்க. சிம்பிள் லாஜிக் தான். 7 மணிக்கு எழுந்திருக்கீங்களா? நாளைக்கு 6 மணிக்கு எழுந்திரிங்க. படிப்படியா காலையில் ஒரு 10 நிமிஷம் ஒரு பாட்டு பாடுங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆராதனை பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் உங்க பெட்டிஷன் எல்லாம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு அதிகாரம் வாசிங்க, 1/4 மணி நேரம் ஓடிப்போம். வந்து சாயங்காலம் வந்து வேலை எவ்வளவு பதம் இருக்கும், பல விதமான அழுத்தங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கிறான் வாழ்க்கையில. நைட்டு வந்து ஒரு 1/4 மணி நேரம் பண்ணுங்க, 1/2 hour. காலையில் 1/4 மணி நேரம், சாயங்காலம் 1/4 மணி நேரம், 1/2 hour முடிஞ்சு போச்சு. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. 1 மாசம் கழிச்சா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வரும். காலையில் ஒரு பாட்டுக்கு 2 பாட்டு பாட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு அதிகாரத்துக்கு 2 அதிகாரத்தை வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஜெபம் பண்றது தன்னால ஜெபாவை ஊத்துவார் கர்த்தர். காலையில் ஒரு 1/2 மணி நேரம், நைட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 hour போதும். ஒரு முழு நேர ஊழியக்காரன் 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருக்காம ஊழியம் பண்ணக்கூடாதுன்னு நான் பிரசங்கம் பண்ணுவேன். அதை செஞ்சுட்டு சொல்றேன். சொல்லுகிற நானே ஆகாதவனா போறதில்லை. காலையில் 5 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர், அவ்வளோதான். 5 மணிக்கு எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு வந்து ப்ரேயர் ரூமுக்கு வரலன்னு வைங்க. எல்லாரும் எங்கள் வீட்டம்மா ஏன்னா 4 மணிக்கு காலையில் ஜோம் பண்ணிடுவோம் உட்காந்து. 6-5 மணிக்கு எல்லாரும் வந்தோம். 4:45க்கு அலாரம் அடிக்க தூங்கினா நடக்கிறது வேறு. சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே ரொம்ப கண்ட்ரோலாக கர்த்தர் தயவுனால இறக்கத்தினால வளர்த்ததுனால 3 பிள்ளைங்க, இன்னைக்கு 3 பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சோத்திரம். 2 பொண்ணு ஒரு பையன். கர்த்தர் இறக்கத்தினால இன்னைக்கு என் பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் ஆனாலும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, காலையில் 5 மணிக்கு எங்கே இருந்தாலும் போய் மனநாள் போட்டு ஜெபம் பண்ணு பண்ணிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஆண்டோட அழுதேன். அதுவும் பெரிய அதெல்லாம் அப்புறம் மகிமை வழக்கமைங்கெல்லாம் அப்புறம் உங்களை தேடும்படி முதல்ல என் குடும்பத்தை முதல்ல ஆதாயப்படுத்துறீங்களா, அது போதும் ஆண்டவர். என்ன அழுவேன் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் தேவனை அறிகிற அறிவு போதுங்க. கர்த்தருக்கு உண்மையா வாழ மட்டும் முயற்சி பண்ணா போதுங்க. உங்களை ஆசிரியர் ஆரம்பிச்சு. ஆனா கஷ்டம், உலகத்துல ரொம்ப சிரமம். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. தேவ ஆவியானவர் உதவி செய்யுங்க. அல்லேலூயா. 11 மணிக்கு முழங்கால் போடுவேன். பிள்ளை எங்கள் வீட்டிலலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு 1 நேரம். சாயங்காலம் 2 மணி நேரம், 7 மணிலேருந்து 9 மணி நேரம். யார் உலகத்தில் ஃபோன் பண்ணாங்க, எந்த மந்திரி ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஊழியக்காரர் வழி இல்லை, என்ன ரொம்ப அவசரமாக அடிச்சுட்டே இருக்கிறது, பிரச்சனை எடுத்தால் அங்கே ஏதாவது டெத் இருக்கும், அப்புறம் மாதிரி தான் அட்டன் பண்ணணும். தவிர 7 to 9 கட்டாயம் பயில் வச்சுது. எதுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெருமனை ஃபுல்லாக பண்ணுறது அப்படின்னு சொல்லலை. இந்த வாழ்க்கையில் தேவன் இந்த பாதையில் எங்களை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. நீங்களும் ஒப்பு கொடுத்து அப்படி செய்வீர்களானால் கர்த்தர் உங்களையும் தன் கரத்தில் ராஜ முடிவாய் அலங்காரமான கிரீடமாய் உங்களை தேவன் பயன்படுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ள கர்த்தர். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுகிறது அடுத்து பாருங்க, அழகா போட்டிருக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் சொன்னேன், விட்னஸ் சொன்னேன். நெக்ஸ்ட் ஒன் தி ஃபயர் ஆஃப் காட். கர்த்தருடைய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, மூப்பர்கள் உன்மேல் தலையிலே கை வைத்த போது தீர்க்க தரிசனத்தில் உனக்கு உண்டான அளிக்கப்பட்ட வரத்தை நீ என்ன பண்ணக்கூடாதான், அசதியாகாது. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளே சிந்தித்து இவைகளே நிலை கொண்டு இப்படி செய்வாயானால் உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இவைகளை நிலை கொண்டு இப்படி செய்வாய், உன் உபதேசத்தை குறித்து கேட்பவளை நீ ரட்சித்துக் கொள்வாய். அல்லேலூயா. மதவசனம் போட்டிருக்கிறது, உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் கற்புல உண்மையில எல்லாவற்றிலும் விசுவாசத்திலும் ஆண்டவர் மாதிரியா இருக்கணும்னு சொல்லுவார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன பேருங்க, என்ன பேர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுங்க? விசுவாசி பிலீவர் தானே. உலகத்தில் கேத்தலிக்கில் உள்ளவங்க சிஎஸ்எல் பிலீவர் சொல்ல மாட்டாங்க. அவங்களே என்ன பிலீவர் விசுவாசமா சுவாசம். இந்த எல்கேஜி பாடம் நடத்துறீங்களா பாஸ்டர்? கிடையாது. வி எடுத்துருங்க. சுவாசம். நாளைக்கு செத்துக்கிட்டே வைங்க. பிஷப் கென்னடி படுத்திருக்கிறார். எப்போ அவரை தூக்கி கொண்டு போவீர்கள் வேகமா? எப்போ சாவு எடுப்பீங்க, எப்போ பணத்தை எடுப்பீங்க, எப்போ பாடி எடுப்பீங்க? நேற்று வர பாஸ்டர் ஐயா பிஷப் எல்லாம் திருப்பி நீங்க வச்சு செத்த உடனே முடிஞ்சு வச்சுக்காரு. சுவாசம் மூர்த்தி பஞ்ச வச்சுனா வேலை முடிஞ்சு வச்சுக்கிறதுல விசுவாசமும் சுவாசத்தை மாதிரி. அது இல்லைன்னா நீங்க செத்த குணம். நீங்களும் நானும் எல்லாம் சேர்த்து சூ எடுத்துருங்க. வாசம் பரிசுத்தாவியான உங்களுக்கு வாசம் பண்ண வேண்டுமானால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கான் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்துல கம்ப்ளீட்டா போடுறான் பாருங்க. விசுவாசம், நம்பப்படுதல் உறுதி,
காணப்படாதவைகளும் நிச்சயம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஒண்ணுமே காணல எப்படிங்க நம்புறது? அதுதாங்க விசுவாசம். வருமா? வரும், ஆனா வராது. அப்ப உலகத்துல பைத்தியங்கள்லாம் சொல்லுவோம். ஆனா அங்க வரும்னா கர்த்தர் கட்டாயமா வர வைப்பார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. They are serving the supernatural God. சாதாரண இல்ல, அசாதாரணமான கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். So wonder worthy God. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற மகாபரிசுத்த தேவனை நீங்கள் நான் தொழுது கொள்ளுகிறோம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசம் ரொம்ப முக்கியம். எதை சொல்லுகிறது? இயேசுவானவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மறுபடியும் வரும்போது பூமியிலே எத்தனை பிஷப்பை கான்செக்ரேட் பண்ண, எவ்வளவு ஆர்டைன் பண்ண, எவ்வளவு சபையை கட்ட, அதெல்லாம் தேவை. அதை காட்டிலும் கேட்கிறார், பூமியிலே மனுஷகுமார் மறுபடியும் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசம் எல்லாம் உண்மை செய்ய முடியாது. 11:6 சொல்லுகிற எபிரேயரில் எழுதப்பட்ட விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படும் முதல் சொல்லிட்டு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டு என்றும் அவரை தேடி வருகிறவர்களுக்கு ஒரு நன்மையை அளிப்பவர் என்றும் சொல்லுங்க. விசுவாசிக்க வேண்டும் போட்டிருக்குங்க 11:6. எபிரேயர்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் எதுவுமே பெருசு இல்லை. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் நடந்து வரணும் உங்களுக்கு சொல்லணும், கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். நான் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 94 to 96 எங்கள் சொந்த ஊரில் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒரு டெபுடேஷனில் போனேன் நான். அப்போ அப்படியே ஒரு அசம்பிளி ஆஃப் காட் திருச்சபையில் ஒரு விசுவாசியாக இருந்தேன். கீழே உட்காரணும், லாஸ்ட்டில் தான் பெஞ்சு வயசானவங்க உட்காந்துருப்பாங்க. போதவர்கிட்ட சாட்சி சொல்லும் போது இப்பெல்லாம் மைக்கு கொடுக்கணும்னா நம்ம அவங்க அங்கே பேச முடியாது, சீட்டில் எழுதி கொடுக்கணும். கர்த்தர் இவங்களுக்கு சாராளுக்கு உதவி செய்தார், இந்த வருடம் அவனுக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு, சோதரம் பண்ணுங்க, முதல் சோதரம் சோதரம் சோதரம். கிராம சின்ன சபை தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம சிட்டியில் லக்ஸரியாக ஒளி பண்ணிட்டு இருக்கோம். அதை எங்கள் வீட்டம்மா ஒரு வைராக்கியமான யூதஸ்திரி, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஜூ, என்ன பண்ணுவோம்னா வாரத்தில் திங்கட்கிழமை சனிக்கிழமை வர எப்படியாவது ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ணி ஒரு இந்து யாரோ ஒருத்தருக்கு ஒரு 5 கிலோ அரிசி, ஒரு ஜாக்கெட்டு, ஒரு சேலை, எப்படியாவது பணம் 100 கொடுத்து எப்படியாவது கரெக்ட் பண்ணி நம்ம பஸ்ஸில் சொல்ல போனோம் அவங்கள அப்படியே ஆதாயம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு கொடுத்துருவாங்க. எங்கள் வீட்டில் விட்டுறதே இல்லை, வாரந்தோறும் ஒரு ஆத்மாவோட வந்துடுவேன் எங்கள் விட்டமா. நான் முன்னாடி பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் அதனால அவருக்கு என்ன பண்ண வர்ஷிப் பிரைசிங்லாம் நடத்திட்டு அப்படியே கீழே தரையை உட்காந்துருக்கேன். எங்கள் விடமா லேட்டாக வர்றாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பாஸ்டர் சாட்சி சொல்கிறாரு. என்ன சொன்னாரு, இன்றைக்கு மிஸ்ஸஸ் மேரி கென்னடியை நாய் கடித்து விட்டது, எல்லாம் சோதனை பண்ணுங்க. மேரி கென்னடி தான் ஏன் பொண்ணு அப்படி திரும்பி பார்த்தேன். எங்கள் வீட்டில் இப்படி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்றாரு, தலையாடிட்டு இருக்காருன்னு எனக்கு பயம் தாங்க முடியல. நாய் கடிச்சா விஷம் என்ன விளைச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா பாஸ்டர்? கேள்விப்பட்டீங்களா இல்லையா? தொப்புளை சுற்றி 7 ஊசி போடுவாங்க, 40 ஊசி போடுவாங்க. ஏற்கனவே என்னோட கூட இருந்த சபையில் விசுவாசி ஒருத்தர் ரயில்வேல ஒர்க் பண்ணாரு. அவங்க சித்தப்பா ஒருத்தரை திருச்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு நாய் கடிச்சுன்னு போட்டிருந்தாங்க. ஒரு 50 வயசு இருக்கும் அவருக்கு. டெய்லி சாயங்காலம் பார்க்க போனோம். நீ நம்ப மாட்டீங்க, அவர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து சிலைவாக வடிஞ்சிச்சு. அப்புறம் நாய் மாதிரி காலை அப்படி 4 காலையும் 3 வச்சு அப்படி போக ஆரம்பிச்சார். கண்ணால் பார்த்தா இறந்துட்டார். யோசிச்சு பார்த்தேன், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்டாட்டி, அர்ப்பணை பண்ணி பார்த்தேன், 3 பிள்ளைங்க. எதாவது எங்கள் வீட்டாமாவுக்கு ஆனால் என்ன அவருக்கு யோசிச்சு பாருங்க. சர்வீஸ் முடிஞ்சு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஒன்றுமே என் காதில் ஏறவே இல்லை. நாய் கடிச்சிருச்ச என்ன நிலமாகும் நம்ம மனைவிக்கு, இப்படியே சிந்திச்சுட்டே இருக்கிறேன். சர்வீஸ் முடிஞ்ச உடனே போய் ரெஸ்ட் ரூமில் போய் பார்த்தா இந்த இடத்துல தொடையில் கடிச்சிருக்கு நாய். சதை கீழே விடலை, நல்லா வசமாக கடிச்சிருச்சு. என்ன காரணம்? இவங்க ஆதாயம் பண்ண போனாங்க பாருங்க வீடு பின்னாடி, அங்கே ஒரு நாய் குட்டி போடுது. இவங்க போகும்போது பார்க்க போகும்போது நாய் குட்டியை தூக்கம் வந்துட்டா போடுறது லவக்குன்னு கடிச்சு போடுச்சு. ஒரு கவர்மெண்ட் நர்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க, ஒரு ப்ரைவேட் நர்ஸ் இருந்தாங்க. நேராக போய் ரெஸ்ட் ரூமில் பார்த்துட்டு சொன்னாங்க, சிஸ்டர் தயவுசெய்து ஒரு தடுப்பூசி போடுவாங்கல்ல, அதையாவது தயவுசெய்து போட்டுருங்க. அதெல்லாம் ஒன்றுங்க, கத்தரை பார்த்து விடுவாருன்றாங்க கூட. நான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன். பாஸ்டர் சொல்கிறாரு, பாஸ்டர்மா சொல்கிறாரு, யார் சொல்கிறது கேட்க தயாராகவே இல்லை. அதெல்லாம் விடுங்க, என் ஆண்டர் பார்த்துக்குவார், ஒன்றும் செய்யாது. நடந்தது 1994. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. 1994 2 வருஷம் டெபுடேஷனில் வேலை பார்த்துட்டு நான் ஊருக்கு வந்துட்டேன். அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பார், இந்து தம்பி. அவர்கிட்ட போகும்போது சொல்லிக்கிட்டு இருந்தேன், தம்பி இந்த மாதிரி அக்காவை நாய் கடிச்சு பயந்துட்டான். என்னப்பா என்ன அப்படி சொல்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் இன்ஜெக்ஷன் இருக்கோம், முதல்ல போய் உடனே ஒரு ஊசி போட்டிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா ரேபிஸ்ன்னு ஒரு மோசமான ஒரு நோய் வந்துடும், சிக்கல், உயிருக்கு ஆபத்துன்றான். எவ்வளோ சொல்கிறேன் கேட்கல. சாயங்காலம் ஒரு நாள் நானே மனைவி போயிட்டு இருக்கிறோம். நான் தம்பி கூப்பிட்டேன், அக்கா வாங்கன்னு கூப்பிட்டேன். அண்ணன் சொன்னாங்க, என்ன வேலை பண்ணுறீங்க நீங்கள், படித்தவங்க கிராமத்தில் உள்ள மாதிரி பண்ணுறீங்களே, செய்யாதீங்க, சீரியஸ் ஏதாவது பிரச்சனை வந்துடுற போது
ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, அந்த தடுப்பூசி போடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம மெடிக்கல் ஸ்டோர்லாம் அனுபவத்தில் சொன்னான். எங்கள் வீட்டம்மா உடனே தம்பி எத்தனை நாள் உன்னை சர்ச்சுக்கு வர சொல்கிறேன் கேட்குறியான்னு அவனுக்கு மறுபடியும் பிடிச்சோம். ஐயோ ஆளை விட்டுருக்கேன்னு நான் அப்போ. அப்புறம் ஒன்னேன்னு சொன்னான், தராசு பார்த்துருக்கீங்களான்னு கேட்டான். அப்போ பார்த்துருக்கீங்களா பஸ்ஸுலாம் தராசு? அந்த தராசில் என்ன பண்ணுவீங்க? கத்திரிக்காய் வாங்குவீங்க நீங்கள், அப்படிதான் இல்லையா? 1/2 கிலோ இந்த பக்கம் வெயிட்டு, இந்த பக்கம் கத்திரிக்காய். அவன் சொல்கிறான் பாருங்க, தராசில் ஒரு பக்கம் தட்டு விசுவாசம் இருக்குது, இன்னொரு தட்டில் நாய் விஷம் இருக்குன்னா. என்னடா புதுசாக சொல்கிறான்? அவங்கள சொல்கிறான் அவன் இந்து. உங்கள் விசுவாசம் டாப்பில் இருக்கிறவரை இந்த நாய் விஷம் வேலை செய்யாது. விசுவாசம் குறைஞ்சிச்சுன்னு வைங்க, அக்கா நாய் விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். யார் சொல்கிறான்? ஒரு உலகத்தில் உள்ள மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்க ஒரு இந்து தம்பி. 94, இப்போ இன்னைக்கு 2024, கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு நாய் கடிச்சு. ஒரு பிரச்சனை இல்லை. என்னைக்காவது 100 ரூபா நான் நினச்சிக்குவேன், 1994 ஒர்க் பண்ணது போல தருது நான் நினச்சிக்குவேன். சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகள் நிச்சயம். 11ஆம் அதிகாரத்தின் பொழுது விசுவாசனுடைய பட்டியலை ஏனோக்கு நடந்தான், சாப்பிட்டான், வச்சான். அவன் அப்படி இருந்தா கத்தரோட யோப்பா கேட்க இப்படி அவ்வளவு டாப்பா இருக்கும் ஃபுல்லா. கடைசியில் எழுதியிருக்கான் பாருங்க பவுல் தேவ மனுஷன், இவர்களெல்லாம் நற்சாட்சி பெற்றிருந்தும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி தேவன் முன்னதாக ஒன்றை உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் நினைச்சிருக்கிறார். கை தட்டி ஆண்டவர் நினைச்சிருக்கீங்க. அவன் விசுவாசத்துல இஸ் a man with faith. யாரு? ஆபிரகாம். அவன் தான் விசுவாசத்தை தகப்பன்னு சொல்றாங்க. எல்லாம் ஓகே. ஆனா நீங்களும் நானும் போகாம அவன் முழுமையடைய முடியாது. பெரிய தியாகம் பண்ணியிருக்கலாம், அக்னி ஜுவாலையில வந்திருக்கலாம், தாவீது போராட்டிருக்கலாம், சாம்பார் பொருள் எல்லாத்தையும் பத்தி போட்டிருக்கிறதுல அவங்க தேர் வெயிட்டிங் ஃபார் அஸ். நீங்களான போனதான் கர்த்தர் உங்களையும் விசுவாசத்தை வச்சிருக்கிறார். நீங்களாம் ஜெபம் பண்ணணும், ஏசப்பா உங்க மேல இருக்கிற விசுவாசம் மேல வரணும்னு ஜெபம் பண்ணிருக்கா. தேவன் தம்முடைய விசுவாசத்தை நம்ம மேல வைப்பார். அல்லேலூயா. விசுவாசத்திலும் நற்சாட்சியிலும் சாட்சியா இருக்க வேண்டியது உலகத்தில் அவசியமா இருக்கிறது. அடுத்தது வேத வசனம், W வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வேத வசனத்தை தேடி தேடி வாசிச்சு பாருங்க. அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தலைவலியில இருந்து கால் வலி வர, அது இடையில டிபியா இருக்கட்டும், கேன்சர் எதா இருந்தாலும் வேத வசனம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்களேன், உங்களை அறியாம எல்லாம் உங்களோட ஓட ஆரம்பிச்சு. வேத வசனத்தை அதிகமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். யாரு? ஊழியம் செய்கிறவங்க பேசுறது பூரா இன்னைக்கு கான்வகேஷன்ல, ஆர்டினேஷன்ல, கான்சக்ரேஷன்ல வெயிட் பண்ண உங்களுக்கு விசுவாசிகள் வந்து சேர்த்து சொல்றேன். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மூப்பர்கள் உண்மையில் தலையில கை வைத்த போது உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் போட்டு எழுப்பு. இப்ப முடிஞ்ச உடனே பாருங்க, ஒளிவெண்ணெயத்தை வச்சு உங்களை எல்லாத்தையும் ஆர்டைன் பண்ணுவோம், கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பிஷப்பை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், மற்றவங்களும் ஆர்டைன் பண்ணுவோம், படித்தவங்கள கான்வகேஷன் பண்ணுவோம். எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாத்தையும் அதை புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல இப்போ கான்வகேஷன் படிச்சிருக்கவங்க உங்களுக்கு கான்வகேஷன், செகுலர் உலகத்தில் பட்டமளிப்பு மாதிரி உங்களுக்கு பட்டமளிப்பு. பைபிள் படிச்சிருக்காரு, ஒரு டிப்ளமோ இன் தியாலஜி, அது சர்டிஃபிகேட் இன் தியாலஜி, பேச்சுலர் தியாலஜி கொடுப்போம். அடுத்த ஊழியத்துக்கு கூட வேறு பிரிப்போம். அவங்கள சோத்திரம் ஊழியம் செய்யும்படி, அது என்னென்ன ஊழியமோ, இவாஞ்சலிஸ்ட் ஊழியமோ, பாஸ்டர்மா ஊழியமோ, பாஸ்டர் ஊழியமோ, அதுக்கு தனியாக பிஷப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அது ஒரு நெக்ஸ்ட் அனதர் ஸ்பிரிச்சுவல் லெவல். இதெல்லாம் அந்த அபிஷேகத்தில் கத்தருக்கு மேலே கை நகை, அயோக்கியத்தனம் பண்ணகை, பாவம் பண்ணகை, மாந்திரிகத்தை கற்றுக்கொண்டு பல குடும்பத்தை ஒழிச்ச கை தகை, தகடு தாயத்தை எழுதி பல குடும்பத்தை ஒழிச்ச கை தகை தான். காலடி மண்ணு போதும், தலை முடி போதும், உடம்புல உள்ள ஒரு சேலை நூல் போதும், ஆளையே மாத்திருவேன் நான் 33 வருஷத்துக்கு முன்னாடி. யோசிச்சு பாருங்க. மாந்திரிகளை கற்றுக்கொண்டு இருந்தேன். படுத்ததெல்லாம் கிரேவ் யார்ட், மயான கரை தான் படுத்துருப்பேன். 10 வருஷம் படுத்துருக்கு. ராத்திரி 12 மணிக்கு எடுத்து கழுத்தில் இருக்கிற 108 அந்த சந்திரமலையில மாந்திரிகத்தை உச்சரித்து கொண்டிருந்தேன். தேவனை அறியாத நாட்கள் அது என்னையும் தேடி வந்தாருங்க. பெல்ட் கழுத்துற நாட்களை காட்டிலும் சொன்ன சைக்கிள் செயின் காட்டு நான் தான் அதிகம் சொன்ன பண்ணி எவ்வளவு பெரிய நல்லவனா இருப்பான்னு பாருங்க. என் தேவி ஆண்டு தெரிஞ்சு கொண்டாருன்னா இங்க யாரு என்னை விட நீங்க மோசமான பாவித உலகத்தில் இருக்காது யாருமே கிடையாது. ஒன்னான போற அயோக்கியம் நான். என்னையும் இந்த ஆண்டவர் தேடி வந்தாருன்னா உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பாருங்க. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் வேணும். பாத்தீங்களா? பெருசு பண்ணிக்கிறியா? இதான் வயசானவர் வயசானவர் அவரு பிகமிங் யூத் கடைசி அவரு சொல்றோம். அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஊழியம் பண்றீங்க, ஆத்மாக்கள் இல்லைங்க.
வீடு நிம்மதி இல்லைங்க, கடன் பாரு நீங்களுங்க. அப்படிதாங்க சபை இருக்குது, இப்படிதாங்க ஊழியம் இருக்கு. என்ன பண்ற ஒண்ணும் புரியல. பலர் என்ன இருக்கலாம், எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. என்னங்க பண்றது? பலன் கிடைக்குமா? கிடைக்கும். எப்பங்க கிடைக்கும்? இப்படிதாங்க எல்லா பாஸ்டரும் பசங்க போயிட்டே இருக்காங்க. நாங்களும் கேட்டுதான் இருக்கோம். ஒன்றும் வேலை நடக்கிற மாதிரி தெரியல. ரட்சிக்க கூடாதபடி அவர் காரம் குறுகி போடல, கேட்கக்கூடாதபடி செவி மந்தமாக, அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி உங்களுக்கும் அவருக்கும் நமக்கும் அவருக்கும் இடையே பெரிய தடுப்பு சுவர் இருக்கு. நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதல்ங்கிற ஒரு தடுப்பு சுவர் இருக்குன்னு ஏசாயா 57 முதல் 2 வசனத்துல கர்த்தருடைய மனுஷன் எழுதலாம். இப்போ சுவர் உடைக்கப்படணும். என்ன பண்றது? இப்படியே கஷ்டப்பட்டு இருக்க, வருவேனா நிச்சயம் வருவேனா? கட்டாயம் வருவீங்க. நான் சொன்னேன், மோசமான ஆளா எங்கேயோ ஒரு மூலையில் பெங்களூர் பட்டத்தில் இல்லை, ஓரத்தில் கிடந்த என்னையே ஆண்டு ஓய்வு இறக்கம் பாராட்டி கிருபை செய்து அழைத்து தகுதிப்படுத்தி செஞ்சிருக்கிறாருன்னா உங்களை செய்யாமல் இருப்பாரா? நீங்கள் போய் சேரணும். இப்படி மோசமான ஒரு அயோக்கிய ஆண்டவர் நீங்கள் தெரிஞ்சு சொல்றீங்க. இடங்க செயலில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? சட்டையை பிடிங்க, ஆண்டவர் அப்படி காலை பிடிங்க, அவர் அங்கேயே பிடிங்க, அவரை நன்மை செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, சொன்னதை மாத்திரவர் அல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வரும்போது பார்த்தேன் ஒவ்வொரு ஊர்லயும், நல்லா கவனிங்க, லாஸ்ட் 2 minutes ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் இருக்கா. இப்பெல்லாம் முன்னாடிலாம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஃப்ளை ஓவர் அந்த ஓவர் ஈஸியாக போயிடுறீங்க. ஒரு ஊர்ல ஒரு பாலம் கட்டினான்,